குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல ஏர் இந்தியா விமானம் கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி கட்டுப்பாட்டை இழந்து அந்த பகுதியில் உள்ள ஒரு கட்டடத்தின் மீது விழுந்து வெடித்து சிதறினதுல விமானத்தோட பெரும்பாலான பகுதிகள் தீயில எரிந்து சாம்பலானது. ஆனாலுமே விமானத்தோட சிதைவுகளுக்கிடையே பகவத்கீதை புத்தகம் மட்டும் பெரிய அளவுல சேதமே அடையாம கொஞ்சம் கூட உருகுலையாம கண்டெடுக்கப்பட்டு இருக்குது. கடுமையான தீ விபத்துல கூட பகவத்கீதை சேதமடையாமல் அப்படியே இருந்தது பார்க்கிற அனைவரையும் வியப்புல ஆழ்த்தி இருக்குது. இது தொடர்பான படங்களும் இணையதளத்துல பரவி பல பேரை மெய் சிலிர்க்க வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு 241 பேரோட புறப்பட்ட ஏர் இந்தியா போயிங் 787 ரகம் விமானம் ஒன்று தொழில்நுட்ப கோளாறு காரணமா சில நிமிடங்கள்லயே விபத்துக்குள்ளானது. பக்கத்துல இருக்கிற மருத்துவ கல்லூரி விடுதியின் மீது விழுந்து விபத்தையே ஏற்படுத்தினது. இந்த விபத்துல ஒருவரை தவிர விமானத்துல பயணித்த எல்லாருமே உயிரிழந்துட்டாங்க. மருத்துவ கல்லூரி விடுதியில இருந்த 24 பேரும் இந்த விபத்துல உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் நாடு முழுக்க பெரிய பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. விபத்து நடந்த இடத்துல மீட்பு பணிகளின் போது எரிந்து கருகிய விமான சிதைவுகளுக்கிடையே இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. மொத்த விமானமே அடையாளம் தெரியாத அளவுக்கு உருகுலைந்த நிலையில பகவத்கீதை மட்டும் அப்படியே இருந்ததால அங்கு மீட்பு பணியில ஈடுபட்ட அதிகாரிகள் பிரமிப்புல ஆழ்ந்திருக்காங்க. ஏன்னா விமானம் விபத்துக்குள்ளான போது அதுல 55,000 தூய ஒயிட் பெட்ரோல் நிரப்பப்பட்டு இருந்ததால மிகப்பெரிய தீப்பிழம்பு ஏற்பட்டு விமானம் எரிந்து சாம்பலானது. இதனாலதான் விமானத்துல இருந்த யாருமே உயிர் பிழைக்கவே இல்லை. ஆனாலும் அந்த அதீத வெப்பத்துல கூட இந்த பகவத்கீதை புத்தகம் மட்டும் எந்த ஒரு சேதமுமே இல்லாம அப்படியே இருந்ததுதான் பல பேரையும் வியப்புல ஆழ்த்தி இருக்குது. புத்தகத்தின் மேல் அட்டைகள் மட்டுமே லேசா சேதமடைந்து இருக்கிற நிலையில உள்ள இருந்த பக்கங்கள் எல்லாமே ரொம்பவே தெளிவா இருந்திருக்கு. எந்தவித சேதமும் இல்லாம அப்படியே கண்டெடுக்கப்பட்டது. இது தொடர்பான புகைப்படங்கள் இணையதளத்துல வைரலா பரவி வருது. நெட்டிசன்கள் எல்லாருமே இது குறித்து தங்களோட பல்வேறு கருத்துக்களை நிகழ்ச்சியோட குறிப்பிட்டு வர்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.